வணக்கம். காரைக்குடியில் உள்ள கார்த்தி சிதம்பரம் எம்பி அலுவலகத்தில் 13 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கைப்பற்றிய பணத்தோடு அதிகாரிகள் கருவூலத்துக்கு கொண்டு சென்ற போது பணப்பை பறிக்கப்பட்டிருக்கிறது என்ற புகாரும் எழுந்திருக்கிறது. தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகளிடமிருந்து பணப்பையை சிலர் பறித்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்போ சம்பவம் இன்னைக்கு தரமான சிறப்பான சம்பவம் நடந்திருக்குது. ஒரு பூர்ண யோக்கியர் ஒருத்தர் கார்த்திக் சிதம்பரம் அப்படின்னு ஒரு பூர்ண யோக்கியர் நாம் தமிழர் கட்சியை விமர்சித்து பேசிட்டு இருந்தாப்புல. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்களுக்கு காரைக்குடி ஊரே கிடையாது, அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஓட்டு கிடையாது, அண்ணன் சீமான் அவர்களை நாங்க தோக்கடிப்போம், அவரை விரட்டுவோம், ஆச்சா பூச்சான்னு அப்படி எப்படின்னு சவுண்டு விட்ட ஐயா கார்த்திக் சிதம்பரம் ஐயா அவர்களே, தப்பு பண்ணிட்டீங்க சிங்காரம், தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க நாம் தமிழர் கட்சியை தொற்றுக்க கூடாது, தொட்டுட்டீங்க. இனி ஒன்றும் பண்ண முடியாது ஐயா சிங்காரம் அவர்களே. பணப்பட்டுவாடா நடக்குதுன்னு சொல்லி பறக்கும் படை ஐயா கார்த்திக் சிதம்பரம் அவர்களுடைய வீட்டுக்கு சோதனைக்கு போயிருக்கிறாங்க. அந்த அலுவலகத்துக்கு சோதனைக்கு போயிருக்கிற இடத்துல 13 லட்சம் ரூபாய பிடிச்சிருக்கிறாங்க. 13 லட்சம் ரொக்கம் கேஷ் ஆட்டு கைப்பற்றப்பட்டிருக்குது. அந்த காசை அவங்க எடுத்துட்டு வெளியே போகும்போது அந்த காசையும் பிடிங்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அப்போ இதுல இருந்து பிடிங்கிட்டு ஓடிட்டாங்களா? அப்ப இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு இல்லையா யார் பக்கம் தப்பு இருக்குது அப்படின்ட்டு. அப்போ இவங்க தான் ஊழலை ஒழிக்க வந்தவர்கள், இவர்கள் தான் சீமானை ஒழிக்க வந்தவர்கள், இவர்கள் தான் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த வந்தவர்கள். ஐயா, இப்ப நாம் போடுற வீடியோ இருக்கட்டும், அது ரெண்டாவது. இன்னொரு ஆளுக்கு நீங்க பதில் சொல்லணும். நீங்க கரண்ட்ல கைய வச்சா தப்பிச்சிருவீங்க, சுவிட்ச் போர்ட்ல கைய வச்சா தப்பிச்சிருவீங்க, நேர டிரான்ஸ்பாரத்துல கொண்டு கைய வச்சிருக்கீங்க. சும்மாவே கங்கணம் கட்டி ஆடிட்டு இருக்காப்புல சாட்டை. இன்னைக்கு இந்த செய்தியை நான் இன்ஸ்டாகிராம்ல சாட்டை அந்த பக்கத்துலதான் போய் பார்த்தேன். பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் நியூஸ் சேனல்ல போய் பார்த்தா சம்பவம் இதுதான் அப்படிங்கிறது மாதிரி அதுல காட்டுறாங்க. இவங்க தான் ஊழலை ஒழிக்க வந்த உத்தம புத்திரர்கள். இவர்கள் தான். இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. தமிழக வெற்றி கழகம் அந்த ஆளு விஜய் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, இங்க பெரம்பூர்ல அவருடைய சொத்து மதிப்பு ஒரு அமௌண்ட்டை காட்டியிருக்கிறாரு, திருச்சியில அவருடைய சொத்து மதிப்பை ஒரு அமௌண்ட்டை காட்டியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இங்க எவ்வளவு 115 கோடி ரூபாய் என்னமோ காட்டியிருக்கிறாராம் பெரம்பூர்ல. அங்க திருச்சியில 220 கோடி ரூபாய்க்கு மேல அவ்வளவு ரூபாய் காட்டியிருக்கதாட்டு செய்திகள். கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் அந்த முரண்பாடு இருக்கதாட்டும், அதற்கு இன்னும் ஒரு வாரத்துல விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்ட்டு வருமான வரித்துறையில இருந்து சம்மன் கொடுத்துருக்குறாங்க. கோர்ட்டும் சொல்லியிருக்குது, நீங்க விளக்கம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ சம்மன் போட்டாங்க விஜய் அவர்களுக்கு. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாயை விஜய் அவர்கள் மறைச்சிருக்கிறாரு. ஏண்டா நீங்களா என்னடா வாய் பேசுறீங்க? ஏண்டா பூரா திருட்டு பயல்களாடா நீங்க? பூரா பேரும் மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கிதுதான், பூரா திருட்டு பயலுங்க. இதுக்கு முன்னாடி புலி படத்துல அந்த வாங்கின சம்பளத்துல 15 கோடி ரூபாய் மறைச்சதாட்டு அந்த கேஸ் வேற நடந்துட்டு இருக்குது. இப்ப அடுத்தால இப்போ ஒரு 100 கோடி ரூபாய் முரண்பாடா? அட பாவிகளா, என்னதான்டா பண்ணி வச்சிருக்கீங்க? அப்போ சாட்டை சொல்றது பூரா உண்மைதான் இல்லையா? சாட்டை தான் டேட்டா வாரியா எடுத்து போடுறாப்புல இல்லதா? டேட்டா வாரியா நீங்க பண்ற மொள்ள மாதிரித்தனம், முடிச்சு வைக்கத்தனம். நேத்து தான் சாட்டை ஒரு வீடியோ போட்டாப்புல, காரைக்குடியில நிக்கிற உங்களுடைய வேட்பாளரை பத்தி அந்த ஜாதகத்தை எடுத்து புட்டுன்னு வச்சுட்டாப்புல. பூரா முள்ள மாதிரி முடிச்ச வைக்கல தான், பூரா ப்ராடு போயிலுங்க. அந்த பிரபு டாக்டரு யார்கிட்ட இருந்தோ காசை ஆட்டையை போட்டுதான் அங்கே பிரபு அவர்கள் அவருடைய தொகுதியில தண்ணியா செலவு பண்ணிட்டு இருக்கிறாராம். அதான் டேட்டா வாரி எடுத்து போடுறாரு. வாய் நம்ம தான் அதை மறுத்து பேச முடியாத. இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்குது, எனக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது, அதனால நிறைய சம்பவங்கள் என்னால போட முடியல அப்படிங்கிற மாதிரி அவரு சாட்டா சொல்லிட்டு இருக்காப்புல. ஏண்டா, அதாவது நீங்க ஒருத்தனை அழிக்க நினைச்சா உங்களை ஒருத்தன் அழிக்க தான் ரெடியா இருப்பான். சரியா? காரைக்குடி சீமான் அவர்களுடைய கோட்டை. சரியா? அந்த கோட்டையில ஓட்ட போடணும்னு நினைக்காங்க, நீங்க அழிஞ்சு போயிருவீங்க. காரைக்குடியை நாங்க கைப்பற்றியாச்சு, நாம் தமிழர் கட்சி கைப்பற்றியாச்சு. நீங்க இப்போ சும்மா அப்படி குதிச்சிட்டு இருக்கீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? காரைக்குடி எங்களுடைய கோட்டையை மாறிடுச்சு, நாம் தமிழர் கட்சி கோட்டை மாறிடுச்சு. சட்டமன்றத்துக்குள்ள சீமான் போவாரு மே மாசம், அது தெரியும். ஏற்கனவே தமிழ்நாட்டுல காங்கிரஸ்
கூப்புல இருக்கிறது வந்து யாராலன்னு உங்களுக்கு தெரியும் நல்லா. நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணனாலதான் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டை இன்னைக்கு வரைக்கும் ஜெயிக்க முடியாத நிலைமையில இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நீங்க வந்து மோதிட்டு இருக்கீங்க நாம் தமிழர் கட்சி கூட. என்னத்த அவங்கள சொல்ல. இணைந்திருங்கள், மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.